Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா எறா தொக்கு. எறா தொக்கை பொறுத்த வரைக்கும் சும்மா எறா மட்டும் இல்லை, இது கூட சேர்த்து பீன்ஸையும் சேர்த்து நம்ம இந்த தொக்கை ரெடி பண்ண போகிறோம். ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராவது வெஜிடபிள்ஸ் சாப்பிடாதவங்க இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் நான்வெஜ்ஜில் சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பீன்ஸை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்திருக்கேன். வாஷ் பண்ண இந்த பீன்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. அப்போ வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சின்னதாக போடும்போது. ஃபைனலாக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எறாவை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் வந்து இந்த தொக்குக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. அதில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயம் ப்ளஸ் இந்த பச்சை மிளகாய் 2த்தையும் போட்டு இது வந்து நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இதில் சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருந்தோம்ல தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிறதுக்காக இது கூடவே நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்குறேன். போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ இதில் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன சேர்க்குறேன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இதில் குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்ச இந்த எறாவை நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம். ஒரு வேளை உங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் தனியாக தனியாத்தூள் தனியாக அந்த மாதிரி அரைச்சி வைக்கிறவங்களா இருந்தால் தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. மிளகாய்த்தூள் வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு சேர்த்துக்குங்க. மசாலாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது எறா போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பீன்ஸு அதையும் இது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவராக சேர்க்க வேணாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. சால்ட்டு வந்து செக் பண்ணிக்கிங்க. மூடி போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வந்து இது வேகட்டும். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வற்றணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நடுவில் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வைங்க. ரொம்ப நேரம்லாம் நம்ம வேக வைக்க தேவையில்லை. ஏன்னா இதில் நம்ம எறா சேர்த்துருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வெந்தாலே போதும். எறாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் குக் பண்ணிட்டோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வெந்தாலே போதும். கரெக்டாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம போட்ட தண்ணியில் நல்லா வற்றிட்டு அந்த ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி லீவ்ஸ் போட்டு கூட நீங்கள் இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு சூப்பரான எறா வித் பீன்ஸ் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பசங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வெஜிடபிள்ஸை நம்ம பொரியல் பண்ணியும் கூட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தா அந்தளவுக்கு சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நான்வெஜ் கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த எறா கூட இந்த பீன்ஸ் தான் போட்டு செய்யணும்னு இல்லை. கேரட்டு, பீட்ரூட்டு, முட்டைக்கோசு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் நீங்கள் போட்டு செய்யலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த தொக்கை பொறுத்த வரைக்கும் சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு செம கோம்போவாக இருக்கும். அதோடு இல்லாமல் சப்பாத்தி, தோசை கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எறா வாங்கினா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.